நல்லா இருக்கு. சூர்யா நல்லா பண்ணிக்கிறாரு. படம் நல்லா இல்லை சார். கத்திக்கிட்டே இருக்காரு, எது கத்துறாருன்னே தெரில. பட் கிளைமேக்ஸில் கமல் வந்தார், அது நல்லா இருக்கு சார். ஒன்றுமே இல்லை படத்தில். சும்மா அவர் கத்துறாரு, அவருக்கு ஆப்போசிட்டில் இவரும் கத்திக்கிட்டு தான் இருக்காரு. எது கத்துறாங்கன்னா தெரில. பட் கிளைமேக்ஸில் கமலோட கேமியோ சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், கிளைமேக்ஸில் கமல் வந்திருக்காரு, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அது வேணா பார்க்கலாம். லீட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. கார்த்திகாஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் சிறுத்தை நல்லா இருந்துச்சு. விஷுவல் ஐயோ, சினிமாட்டோகிராஃபி வேற லெவல், சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரெண்டு விதமாக பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இது வரலாறு கொஞ்சம் உள்ளுக்கு திருச்சி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து நார்மலாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்குது. நல்லா விஷுவல் நல்லா மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்கேன். பயங்கரமாக செஞ்சுட்டான், எல்லாமே செஞ்சுட்டான், தரமாக செஞ்சுட்டான். 3Dலாம் அந்த இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கதையில் ப்ரோ கத்தினேங்கிறானுங்க ப்ரோ. கத்துற காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போல ப்ரோ, அப்படி கத்துறானுங்க ப்ரோ. ஐயோ ஏன்டா ப்ரோ, கத்துறது மட்டும்தான் ப்ரோ கத்துறான். அவன் பேசுறது எதுவுமே இல்லை, கத்துறது மட்டும்தான். ஒருத்தன் ஒரு சின்ன பையனை எடுத்துக்கிறான், அவன் ஊராக போகிறான், ஏதோ முதலையை கொள்றான், என்னென்னமோ. ஐயோ ஏன்டா வந்தோடனே நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு ஏன்டா தேட்டருக்குள்ளே வந்தோடனே ஆகி போச்சு ப்ரோ. எனக்கு கடைசியில் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஏதோ பார்ட் 2 வெளியிடுறோம். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்கன்னா கூட உட்காந்துடலாம். நடுவில் எஞ்சி போயிடலாம் தோணுச்சு. 225 ரூபா கொடுத்துக்குறோம், 3D கண்ணாடி எல்லாம் பார்த்துட்டு சரி என்ன தான் சொல்ல வரான் அப்படின்னு தான் உட்காந்தேன். ஆனால் ரொம்ப 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 கேவலம். சூர்யாக்காக வேணாம் பண்ணலாம். ஆனால் படம் சுத்த கேவலம் ப்ரோ. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்துட்டு பாருங்க, தூங்க கூட இல்லை. ஏதோ படம் பார்க்க வந்தால் செஞ்சு விட்டானுங்க, ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற உங்கள் சேனலில் வேஸ்ட் பண்ணாத ப்ரோ. இந்த மாதிரி படம் எப்படிலாம் இருந்திருக்காங்க, எப்படிலாம் பிரிஞ்சிருந்தது, அந்த ஒரு வார்த்தையால் கொண்டுட்டு வந்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அவங்க பேசின தமிழ் கேட்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட்டாக எண்டிங்கில் சொல்லுவான் அவன் ஒரு பிரான்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா அப்படின்னு சொன்ன அந்த விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. தமிழ் எங்கேயுமே இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்க மாதிரி இருந்தது. அட்டகாசம். அதுவும் அந்த ஃபஸ்ட்லாம் அந்த இதுக்காண்டி ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி காட்டும் போது இருக்கும்போது விட ஒரு கப்பலில் 6 பேக்ஸ் காட்டுவாங்க பாருங்க, அப்படியே தேட்டரே இது பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா லாஸ்ட்டாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு டைமில் வந்து கார்த்தி சாரை உள்ளே கொண்டுட்டு வந்தது தான். அவரோட கெட்டப் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே படம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. கிளாமர்ஸ் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அப்படியே மாறிச்சு. சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட் வந்தால் தான் நமக்கும் தெரியும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு இமேஜினேஷன் வர முடியல. அந்தளவு ஹைப் இருந்த அளவுக்கு காப்பாற்றுறது கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம். பட் சூப்பராக இருக்குது படம். பிரசன்ட் ஃபியூச்சர் நம்ம மாவீரன் படம் அந்த மாதிரிலாம் படங்கள் முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, அது கனெக்ட் ஆனதுக்கு ஒரு ரீசன் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இது ஆக்சுவலி முற்பிறவி பிற்பிறவி இதெல்லாம் நிறைய நம்ம வந்து காமிக்ஸில் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அது எந்த விஷயத்தில் கனெக்ட் பண்ணுறாங்க, பிரசன்ட்டோட எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கலாம் செகண்ட் பார்ட்டில் தான் வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால் ஒரு எண்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட் வரும்போது தெரியும் நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு. இல்லை, அது ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு பேன் வேர்ல்டு படமாக எடுத்திருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் சினிமா வேர்ல்டு வைடு போகும்போது அந்த ஊர் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும். அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து டேரெக்டாக கதைக்குள்ளே போயிருக்கலாம், அது கனெக்டாக என்ன சொல்ல வந்தாங்களோ அதை உள்ளே போயிருக்கலாமோ அப்படின்னு சிலர் ஃபீல் பண்ணலாம். பட் அப்படியே எனக்கு தெரியல. மேபி சூர்யா ஃபேன்களை தாண்டி ஒரு நம்ம ஊர் ஹீரோவை பார்த்து பழக்கமானதுனால அந்த செக்மெண்ட் நமக்கு தேவைப்பட்டதாக இருக்கலாம். பட் அது வேர்ல்டு வைடாக எடுக்கும்போது அதை ஸ்கிப் பண்ணியிருக்கலாமோன்னு தோணிருக்கலாம் சிலருக்கு. அது வந்து ஆக்சுவலி அந்த படம் வந்து சில லாக் மீன்ஸ் அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் போகிறாங்க. அப்போ வந்து நம்ம லாங்குவேஜ் ரிலேட்டடாக இது மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்சுவலி படம் ரிசர்ச் பண்ணி பார்க்குறவங்க அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. மற்றபடி கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இல்லை, அது ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி இருக்க சவுண்ட் கொஞ்சம் ஓவர் பில்டப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பில்டப்னால அப்படி தோணலாம். மற்றபடி நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் செம்ம ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய வெளியே வந்திருக்கும். கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது பிரதர். ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி பார்க்கலாம். எடுத்தோடனே நெகட்டிவ் அதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது பாருங்கள். ஓகே.